பர்வதமலை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு தென் கைலாயம், காந்தமலை அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த மலைக்கு போகலான்னு சொல்லி நானும் என் நண்பர்களும் கிளம்புனோம். பர்வதமலையை படிக்கட்டு வழியாகவும் ஏறலாம், ஆனால் நாங்கள் காட்டு வழியில் தான் போகணும்னு சொல்லி கடலாடி அப்படின்ற ஒரு ஊரில் இறங்கி மலைப்பகுதியால் நடந்து வந்தோம். இந்த மலை ஏறுறது நிச்சயமாக நம்ம உடலுக்கு சவாலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மலை ஏறி போய்கிட்டே தான் இருக்குமே தவிர எங்கேயுமே ஃப்ளாட்டாக போகாது. நான் கேள்விப்பட்டேன் இந்த மலையில் உள்ள காற்றுல மூலிகை சக்தி கலந்து வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் மலை ஏற ஏற அதை உணர்ந்தேன். அதை படிக்கட்டில் ஏறி இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. காட்டு வழியில் வந்தப்போ அந்த புல்லுலேருந்து வந்த வாசம் எங்கள் எல்லாரையும் பிரமிக்கிற மாதிரி வச்சுது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் மலைப்பகுதியிலேருந்து வந்த வழியும் படிக்கட்டு வழியாக வந்த வழியும் ஒன்றிணைஞ்சிரும். இது சேர்ந்து ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகும். நாங்கள் அமாவாசை நேரம் முடியறதுக்குள்ளே ஏறணும்னு சொல்லி மிகவும் வேகமாக தான் ஏறிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் மலை உச்சிக்கே போயிட்டோம். நார்மலாக எல்லோரும் 3.5 மணி நேரத்தில் வருவாங்க. நாங்கள் 2 மணி நேரத்துலேயே மலை உச்சிக்கு போயிட்டோம். மலை ஏற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக தண்ணி மட்டும் நிறையா எடுத்துக்கோங்க. வேறு எந்த லக்கேஜும் எடுத்துக்க வேணாம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்துக்க வேணாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இங்கேயே தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது அசுத்தம் அடையுது. மெயினாக ஸ்நாக்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு மேலே ஏறாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் மலை உச்சியை அடையும் போது கம்பியை பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே ஃபுல்லாக குரங்குங்க ராஜ்யம்தான். ஃபுல்லாக நம்ம பேக் எல்லாத்தையுமே உதறி எடுத்து தான் நம்மளை மேலே அனுப்பும். அது மாதிரி நம்ம அதை தொந்தரவு பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும். மேலே ஏறி வந்து சிவனை பார்த்ததுக்கப்புறமா உடம்புல உள்ள களைப்பு எல்லாம் போயிடும். அதோட இந்த இயற்கையோட அழகு நம்மளை பிரமிக்க வச்சிரும். அப்படியே மேலே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அன்னதானமும் போடுவாங்க. முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் 2 வழியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுனால வரும்போது ஒரு வழி, போகும்போது படிக்கட்டு வழியில் இறங்கணும். எங்கள்கிட்ட இருந்த தண்ணி எல்லாத்தையுமே வரும்போது பாதியிலே தீர்ந்து போச்சு. திரும்ப ரிட்டன் போகும்போது எங்களுக்கு செம்ம தண்ணி தாகமாகிடுச்சு. சரின்னு சொல்லி வேகமாக இறங்கி ஆகணும் முடிவெடுத்து வேகமாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சீக்கிரமாக 1 மணி நேரத்துலேயே மலையை விட்டு இறங்கி கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறமா ஒரு இடத்துல கஞ்சி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு கிளம்பிடலாம் நம்ம.